பாத்து பாத்துமா உட்காரு. அம்மா ஏமா இதெல்லாம்? நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குற? பரவாயில்ல விடுமா, எவ்வளவு நேரம் படுத்தே கிடக்குறது. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி எழுந்து வராதீங்கன்னு. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா காளியனா காளியனா. அம்மா என்னம்மா? அம்மாவை பாத்துக்க மாட்டீங்களா? என்னாச்சுமா? சாப்பாடு மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுட்டானு போனேன். தலைவலி மாத்திரை இல்லையான்னு வாங்கிட்டு வர போனேன். அட என்னம்மா நீங்க இப்படி அவசரப்பட்டு எழுந்து வந்து அங்கங்க விழுந்துடுறீங்க. அதெல்லாம் இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல காளி. இங்க பாருங்கம்மா, நாங்க இல்லாத நேரத்துல எழுந்து வந்து இப்படி எங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. என் மக இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நடக்க போற போட்டியில ஜெயிச்சாள்னா எனக்கு அதுவே போதும். அந்த நிம்மதியில என் வியாதி எல்லாம் தன்னால போயிடும். உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதுமா? இந்த காம்படிஷன்ல நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் ஜெயா. இது உன் அப்பாவுடைய கனவு. அவர் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ தெரியல. நீ மனசார அவரை வேண்டிக்க. அம்மா, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா எனக்கு இந்த ஜென்மத்துல என் அப்பா ஆசையை நிறைவேற்றுறதுதான் என்னோட லட்சியம். ஜெயா, நீ இந்த மாதிரி பேசுறத உங்க அப்பா இங்க இருந்து கேட்டார்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஆனா அம்மா அழாதம்மா, அழாதம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. ஹாய் ஜெயா, என்னாச்சு? எல்லாரும் சென்டிமெண்டா அழுதுட்டு இருக்கீங்க. நீ இந்நேரம் காம்படிஷனுக்கு ரெடியா இருப்பேன்னு நினைச்சேன். நீ எந்த காம்படிஷன்லயும் கலந்துக்கலையாமா? இல்ல, எனக்கு பார்த்து கை தட்ட மட்டும் தான் தெரியும். இல்ல ஜெயா? நானும் அப்படித்தாம்மா. அவ ஜெயிச்சாலே நானும் ஜெயிச்ச மாதிரிதான். ஜெயா, இது பல வருஷ கனவு. நீ நிச்சயமா இதுல ஜெயிப்ப. We wish you do it. Yes Ramya, I will do it. Fantastic performance ஜெயா. Thank you. சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ண. Thanks Ramya. Thank you. மறந்துட்டேன். உன் பேருக்கு ஒரு பார்சல் வந்தது. ஏன் பேருக்கா? ஆமா ஜெயா. இந்தா, இது அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். எங்க லேண்ட் டீலிங்ல எவனும் தலையிட்டதே இல்ல. உன் வேலையை எங்க கிட்டே காட்டியா? இப்ப என்ன சொல்ற? முடியாது. இவன் இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டான். இவனை கேட்கிற விதத்துல கேட்கணும். உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். என்னையில இருந்து அந்த பிஎம் ரோட்ல இருக்கிற இடத்த மறந்துரு. என் உயிரே போனாலும் அந்த இடத்த நான் விட்டு தர மாட்டேன். தலை எடுத்த யாரால மாத்த முடியும்? வேணாண்டி, விடு. யாரு நீ? எம்எல்ஏ கை வச்சிட்டியா? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவனுக்காக பரிதாபப்படையா? முதல்ல உன்னை காப்பாத்திக்க. உனக்கு என்ன
ஜாகிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, உடம்பும் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப வாங்கடா. நான் என்ன காப்பாத்திக்கணுமா? நான் என்ன காப்பாத்திக்கணுமா? என்ன பெரிய ரவுடியா நீ? பெரிய ரவுடியாடா? இது போதுமா? இது இன்னும் வேணுமா? என்ன அடிக்காத விட்டு. நான் தமிழ்நாட்டு பொண்ணுடா. தலை வணங்கி நின்னா தாலி கட்டிக்குவேன். கேலி பண்ணா காலி பண்ணிடுவேன். உஷாரா இருந்துக்க. இத வந்துட்டேன். அம்மா பாத்துமா, பாத்து தண்ணி குடிங்க. அம்மா நான் ஜெயிச்சிட்டேன்மா. ஜெயிச்சிட்டியா? ஜெயிச்சிட்டியாம்மா? காளியண்ணே, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா பாத்தீங்களா? என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. என்னம்மா நீ? நான் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படுவேன் பார்த்தா இப்படி அழுதுட்டு இருக்க. ஏமா அழற? இல்ல கண்ணு, சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உன் அப்பாவுடைய முகத்தை இந்த வெற்றி பதக்கத்துல பாக்குறேன். எனக்கு இந்த சந்தோஷம் போதுமா? பெருமையா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா போதும்மா. வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன். இன்னும் நான் என்ன செய்யணும் சொல்லுமா, நான் செய்யறேன். உங்க அப்பா கனவை நிறைவேற்றினதே போதும்மா. எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஆனா உங்க அப்பா வர வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா, அம்மா அழாதம்மா. நான் இருக்கேம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாது. அம்மா தைரியமா இருமா, நான் இருக்கேம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. அம்மா அம்மா அம்மா. ஜெயா, இங்க பாரு, உங்க அப்பாவை போய் தேடு. சரிம்மா. என்ன பத்தி கவலைப்படாத. உங்க அப்பா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிமா. அவரை கண்டுபிடிச்சு அவரோட அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கண்ணு குருடாயிடுச்சு. அம்மா போனதுக்கு அப்புறம் என் ரெண்டு கண்ணு குருடாயிடுச்சு. நான் யாருக்காக வாழணும்? நிறுத்துமா, நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதம்மா. அவங்க நிம்மதியா சமாதிக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்கம்மா. நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா அந்த ஜீவனோட ஆத்மா எப்படிமா சாந்தி அடையும்? ஜெயா அழாத ஜெயா, மனசை தேத்திக்க. எப்படி ரம்யா, எப்படி என் அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எப்படி ரம்யா நிம்மதியா இருப்பேன்? அப்பாவை கடத்திட்டு போய்
இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு ஆறுதலா இருந்தாங்க. இனிமே எனக்கு யாரு ஆதரவா இருப்பா? நான் எதுக்காக வாழணும்? நீ வாழணுமா? வாழ்ந்தே ஆகணும். அம்மா நம்மளை விட்டு பிரியும் போது என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? நீ உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு அவரோட சேரணுங்கிறது தானே அது அவங்க கடைசி ஆசை. அதை நீ நிறைவேற்றணுமா? நீ தானமா அதை நிறைவேற்றணும்.